மாற ஆரம்பித்து விட்டன என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 12% வாக்குகளை பாஜக பெற்றிருந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணி 15 அல்லது 16% வாக்குகளை பெற்றிருந்தது. இதிலே 2 விதமான ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது. ஒன்று பிரதமராக மோடி வர வேண்டும் என்று நினைத்து அதனால் நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜகவுக்கு அதிக சதவீத வாக்குகள் கிடைத்தன என்று ஒரு பேச்சு இருக்கிறது. இன்னொரு பேச்சு மோடி பிரதமர் என்பதையும் தாண்டி அண்ணாமலை இங்கே ஒரு தமிழக தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறதை மனதிலே கொண்டு அண்ணாமலை ஒரு நல்ல மாற்று தமிழக அரசியலிலே தமிழகத்திலே ஒரு க்ளீன் பாலிடிக்ஸுக்கு அண்ணாமலை ஒரு நல்ல மாற்றாக அமைவார் என்ற ஆர்வத்தோடு பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள் நிறைய பேர் என்று இந்த இரு மாறுபட்ட கருத்துக்களும் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் உறுதியாக பாஜகவுக்கு நல்ல வாக்குகள் கூடுதலாக கிடைத்தன என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் அதே அளவு வாக்கு சதவிகிதம் சட்டமன்ற தேர்தலில் கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் சூழ்நிலையிலே இது மாதிரி பாஜக தன்னைத்தான்